பே அவுட்டை நிறுத்தி வச்சது யார்? மைவி3னுடைய நிறுவனம் தான். இப்போ மைவி3 நிறுவனத்தின் மீது வழக்கு கொடுத்தவங்க என்னன்னு சொல்லி வழக்கு கொடுத்தாங்க? இவங்க போர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு கொடுத்தாங்க. பணம் கொடுக்க வேண்டாம். யாருக்கு பணம் கொடுக்க வேண்டாம்? விட்ராவல் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இவங்க எல்லாருக்கும் விட்ரா கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அந்த விட்ராவை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் கொடுக்குறத அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்களா? யாருக்கும் எந்த உறுப்பினர்களுக்கும் இவர்கள் பணத்தை கொடுக்கக்கூடாது, இவர்கள் விட்ரா போடக்கூடாது, விட்ராவை கொடுப்பதை தடை செய்யுங்கன்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்களா? பணத்தை விட்ராவில் கொடுப்பதை இவர்களாக தான் நிறுத்தினாங்க இல்லையா? இவர்கள் மணி கேம்பிளிங் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கேம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னு தான் வழக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் கூட பே ஓட்டை இவர்கள் போடுவதற்கு இங்கே வழக்குனால எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா இவர்கள் பே ஓட்டு யாருக்கும் கொடுக்கக்கூடாது இனிமேல் என்று வழக்கு எங்கேயுமே பதியப்படலை. தெளிவாக இருக்கு இல்லையா? அது இப்போ பே ஓட்டை ஸ்டாப் பண்ணி வச்சது யார்? இவர்கள் தான். என்ன காரணத்தினால பே ஓட்டை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க? மைவி3 ஒரு ஃப்ராடு கம்பெனி, மைவி3 ஒரு ஏமாத்து வேலை பண்ண போகுது அப்படிங்கிற செய்தி மக்கள்கிட்ட பரவும் போது இத்தனை 2 லட்சம் பேருக்கு இவர்கள் மாசமானா இத்தனாயிரம் கோடி விட்ராவலாக கொடுக்குறாங்க, அந்த விட்ராவலை ஸ்டாப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது வழக்கு பதியப்பட்டிருக்கா? எங்கேயுமே கிடையாது. இல்லை, அப்புறம் எதுக்காக பேமெண்ட்டை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க? இதை மக்கள் யோசிக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம், நான் விஜய் கார்த்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட விளைவு தான் இந்த விஜய் கார்த்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீடெயிலாக பார்க்கலாம். இப்போது மைவி3னுடைய எம்டி திரு சத்யானந்தம் அவர்கள் மைவி3 எம்டி யூடியூப், அதாவது மைவி3 எம்டி ஃபாரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு? கம்பெனி பயங்கரமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா நிறையா புது ப்ராடக்ட் என்ன பண்ணி வைக்கிறோம் நாம், அதில் உருவாக்கி, அதாவது புது ப்ராடக்ட் எல்லாம் லான்ச் பண்ணி அதெல்லாம் பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்புறம் மறுபடியும் இதை சொல்கிறாரு. இது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. 10 படா தோஸ்து வண்டி வாங்கி பாடி கட்டி சக்ஸஸாக முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உலகின் நம்பர் 1 நிறுவனமாக எப்போ வரப்போகுது? 2026 வரப்போகுது. இப்போது நமக்கு 2024 நம்ம 6வது மாதத்தில் இருக்கிறோம். அப்போது இன்னும் சரியாக 1.5 வருஷத்தில் உலகின் நம்பர் 1 நிறுவனமாக வரக்கூடிய அந்த நிறுவனம் ஏதோ அதை சொல்லாமையாவது இருக்கலாம். ஒன்று இது படா தோஸ்து 10 வண்டி வாங்கி பாடி கட்டியிருக்கிறோம், அதை ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்குறோம், பயங்கரமான அதுவே க்ரோ ஆகிடுச்சு, பயங்கரமான அதுதான் கம்பெனியோட வளர்ச்சி அப்படின்னு அட்லீஸ்ட் அதை சொல்லாமையாவது இருக்கலாம் இல்லையா? 2026 முதல் நிறுவனமாக என் நிறுவனம் வரப்போகுது அப்படிங்கிறத அதை சொல்லாமையாவது இருக்கலாம். இந்த ரெண்டையும் ஒன்று 10 படா தோஸ்து வண்டி இப்போ தான் பாடி கட்டியிருக்குது, இன்னொன்று இன்னும் 1.5 வருஷத்தில் உலகின் நம்பர் 1 நிறுவனமாக இந்த நிறுவனம் என்ன போகுது? மாறப்போகுது. அப்போது இதுக்குமான எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ 2026க்குள்ளே உலகின் நம்பர் 1 நிறுவனமாக மைவி3 நிறுவனம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அது வர்றதில் மைவி3 உலகின் நம்பர் 1 நிறுவனமாக, அதுவும் 2026க்குள்ளே வர்றதில் நான் மிகவும் என்ன சொல்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தான் அப்படி ஒரு நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டில் துவங்கின இந்த இப்படிப்பட்ட நிறுவனம் 1.5 வருடத்தில், இன்னும் 1.5 வருடத்தில் உலகின் நம்பர் 1 நிறுவனமாக வரப்போகுது அப்படின்னா நம்ம ஊருக்காரர் ஒருத்தர், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒருத்தர், இன்னும் நான் வசிக்கக்கூடிய இடத்துலேருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கோயம்புத்தூர் இருக்குது. இந்த பகுதியிலிருந்து ஒருத்தர் 1.5 வருடத்தில் இந்த உலகின் முதல் நிறுவனமாக ஒரு நிறுவனத்தை உயர்த்திருக்காரு அப்படின்னா அது தமிழராகிய நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை. இப்போ நமக்கு கூகுளுடைய சிஇஓவாக சுந்தர் பிச்சை இருக்கார் இல்லையா? அதெல்லாம் நமக்கு பெருமை கிடையாது. அதை விட உலகின் நம்பர் 1 நிறுவனத்துக்கு இவர் தான் எம்டி, அவர் சிஇஓ தான், இவர் ஃபவுண்ட்ரு. ஸோ உலகின் நம்பர் 1 நிறுவனமாக அந்த நிறுவனம் வருது, அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்ட்ரு நம்ம ஊருக்கார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் புல்லரிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நம்ம எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை முழுக்க நாம் என்ன பண்ணுறோம்? வரவேற்கிறோம். அதற்கு நாங்களும்
எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் வைத்துக்கொள்வதில் நான் அதை 100% என்ன பண்ணுறேன், அதை வந்து செய்வதற்கு இப்போயே தொடங்கிட்டேன். நீங்கள் எல்லோரும் நானே தொடங்கிட்டேங்கும்போது மைவித்திரியினுடைய அங்கத்தினர், மைவித்திரியினுடைய பயனாளிகள் நீங்கள்லாம் தினமும் காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இறைவன்கிட்ட போய் ரொம்ப டீப்பாக உலகின் நம்பர் 1 நிறுவனமாக 2026க்குள்ளே மைவித்திரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ப்ரே பண்ண மறந்துடாதீங்க. எல்லா மைவித்திரி உறுப்பினர்களும் மைவித்திரியால் பலன் கண்டவர்கள் உடனே இதை மறக்காமல் செய்யணும். அதுதான் நீங்கள் மைவித்திரிக்கு செய்ய வேண்டிய, அந்த நிறுவனத்துக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரியது. ஏன்னா கம்பெனி உங்களுக்கு செய்வதை விட நீங்கள் பல மடங்கு கம்பெனிக்கு செய்யணும்னு சொல்லிட்டு சத்யானந்தம் ரெகுலராக அவர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதை மறந்துட வேண்டாம் மைவித்திரியினுடைய உறுப்பினர்கள் எல்லாரும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறாரு, நம்ம வந்து எலெக்ஷன் காரணத்தினால எலெக்ஷன் முடிஞ்சு பிரதமரே வந்துட்டார், பழைய பிரதமரே மறுபடியும் அடுத்த பிரதமராக வந்து அவர் இப்போ வெளிநாடு சுற்றுப்பயணமெல்லாம் மோடி அவர்கள் வந்து பழைய மாதிரி எல்லா நாட்டுக்கும் அவரை வந்து சுற்றுப்பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் அவர் சொல்கிறாரு எலெக்ஷனுடைய காரணத்தினால கேஒய்சி அப்டேட் பண்ணுற காரணத்தினால. இது சொல்லலாமா? முதல்ல இது சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? கேஒய்சி பற்றி மறுபடியும் சொல்கிறாரு, எலெக்ஷனை பற்றி மறுபடியும் சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த இடர்பாடுனால அதுக்கப்புறம் சொல்கிறாரு சில இடர்பாடுனால. சரி, அந்த சில இடர்பாடு தான் என்னென்னு தெரியல. அவர் சொன்னது எல்லாம் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷனுன்னாரு முடிஞ்சிருச்சு. கேஒய்சி அப்டேட்டு இன்னமும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பண்ணாமல் இன்னும் இருக்கிறாங்கன்னா அதை விட காமெடி எதுவும் கிடையாது. அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அப்போது அதுவெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, நீங்கள் சொன்னது எல்லாம் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டு வந்து பிரதமரும் தன்னுடைய பதவியை ஏற்று அவர் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது அன்றாட பணியை துவங்கியே கிட்டத்தட்ட எத்தனை ஆச்சு, கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமே ஆக போகுது. ஜூன் 4ஆம் தேதினா இன்றைக்கி நமக்கு என்ன போகுது, ஒரு மாதமே கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் போனால் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடும். ஆனால் நீங்கள் சொன்ன கமிட்மெண்ட் என்னாச்சு? விட்ரா ஓஎம் மெம்பருக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்கு, பிஎம் மெம்பருக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இந்த காமெடியான விஷயத்தை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாரு, எல்லா சேனல்லையும் மைவித்திரி பற்றின அப்டேட்டு வந்து சொல்கிறது எல்லாமே அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து தானே, எல்லாமே அது மைவித்திரியினுடைய இறுதியான முடிவு கிடையாது. ஸோ மைவித்திரியினுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் மைவித்திரி எம்டி ஃபாரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வரக்கூடிய தகவலோ, அப்புறம் உங்களுடைய அந்த மைவித்திரி ஆப்பில் வரக்கூடிய வீடியோ மூலிமா எம்டி அவர் பேசுவார் இல்லையா, அந்த தகவல் மட்டுமே இறுதியானது, அதுவே உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் நிறையா அதுக்கு இடையில் நம்மளுடைய இவ்வளோ அலுவலுக்கு இடையில் நிறையா பிரச்சனைகளும் வந்துட்டுருக்கு. நாளுதோறும் நம்ம மேலே கேஸுன்னு போட்டுட்ருக்குறாங்க. இன்னமும் சொல்லப்போனால் நம்ம அன்பர்களையே டைவெர்ட் பண்ணி, எந்த அன்பர்களை, மைவித்திரியினுடைய உறுப்பினர்களையே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கள் கொண்டு போய் கேஸ் கொடுக்கறதுக்கு வச்சுருக்கிறாங்க. அப்போது அது இப்போது மைவித்திரியாளர்களே கேஸ் கொடுத்துட்டாங்க, மைவித்திரியால் பாதிக்கப்பட்டவர்கள் கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரப்போகுது. இதெல்லாம் கண்டு மற்றவர்கள்லாம் பயந்துடாதீங்க, ஏன்னா அவர்களை பிரெயின் வாஷ் செய்து கேஸ் கொடுக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அந்த நபர்களுக்கு கூட நீங்கள் உடனே விட்ரா போட்டு பாருங்கள். நீங்கள் மட்டும் அந்த குரோன் மெம்பருக்கான விட்ராவை உடனே ஃபுல் செட்டில்மெண்ட் முடிங்க. எல்லா உறுப்பினர்களுக்கான விட்ராவை ஃபுல் செட்டில்மெண்ட் உடனே செய்து முடித்து மட்டும் பாருங்களேன். உங்களுக்கு மறுபடியும் லட்சக்கணக்கான பேரை மக்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. மறுபடியும் புதிய உறுப்பினர்களை முதலீடு செய்ய வைப்பதற்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் விட்ராவை மட்டும் ப்ராப்பராக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நடக்கும். நான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மைவித்திரியினுடைய குரோம் மெம்பர்ஸ் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ அவர்களை வந்து மைவித்திரிக்கு எதிராக திருப்பி மைவித்திரியின் மீது வழக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் ஏதோ இது சொல்லி ஏதோ டாலர் அப்படிங்கிறதோ டைப் பண்ணி ஏதோ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எதுவும் நம்ப வேண்டாம், எந்த ஒரு வதந்தியும் நம்ப வேண்டாம். எதுவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நானே வந்து சொல்லுவேன். ஒன்று வாய்ஸ் ஓவர் வீடியோ மூலிமா சொல்லுவேன், இல்லைன்னா நானே வந்து வீடியோ உங்களுக்கு போடுவேன். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த வடிவேல் காமெடி தான் நம்ம திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருது. அந்த பாம்பு காமெடி இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப நேரமாக அந்த பாம்பு எடுத்து விட்றேன், பாம்பு எடுத்து மேலே விட்றேன் அப்படின்னு சொல்கிறானே இல்லாமல் அந்த பாம்பு எடுத்து விட மாட்டேங்கிறானையா அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் அதை சொல்லி இதை சொல்லி இப்போ கடைசியில் மைவித்திரியினுடைய உறுப்பினர்களே பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, அவர்களே கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசி எப்படி சொல்லுவாங்க, கேஸ் கொடுத்துட்டாங்க,
மைவித்திரி அன்பர்கள் போய் கேஸ் கொடுத்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. கேஸ் கொடுத்தோடனே எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே முடக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, என்னால் இயக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கட்டுப்பாட்டிலேருந்து எல்லாமே வந்து அரசாங்கமோ இல்லை அமலாக்கத்துறையோ ஏதோ இடி சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க, அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காரணத்தை அவர் இப்போ ரெடி பண்ணுறாரு. இப்போ அடுத்து ரெடி பண்ணிட்டார், அடுத்த ஒரு காரணத்தை என்ன பண்ணிட்டார், ரெடி பண்ணிட்டார். ஸோ மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளோட வீடியோவில் கூட ஒருத்தவங்க வந்து கமெண்டில் போட்டிருந்தாங்க, இதை நான் போன வீடியோவிலும் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் முழுசாக மக்கள் கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. கேட்டால் தானே அவங்களுக்கு விளக்கம் தெரியும். வீடியோ முழுசாக பார்க்காமலே கமெண்ட் மட்டும் போட்டு போயிடுறாங்க. என்னென்னா மைவித்திரி கம்பெனிக்கிட்ட பணம் இல்லைன்னு நம்மளே சொல்கிறோம், ஆனால் மைவித்திரி 3000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதில் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இங்கே வாங்கி ஒருத்தங்கிட்ட 1,24,000 ரூபாய் சம்திங்காக அந்த பணத்தை வாங்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாங்க, அவருக்கு யார் ஜாயின் பண்ணி விட்டாரோ, அவரை யார் ஜாயின் பண்ணி விட்டாரோ அவருக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு 6000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. அப்புறம் மாதம் என்ன பண்ணுறாங்க, 200 ரூபாய், ஒரு நாளைக்கு 200 ரூபாய்னா ஒரு மாதத்துக்கு 325 நாளைக்கு கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கே கணக்காகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 73,000 ரூபாயை யாருக்கு ஜாயின் பண்ணி விட்டுருவே கொடுத்துட்றாங்க. அது முன்னாடி 6,000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. அதுக்கு போக உங்களுக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் விளம்பரம் பார்த்தா ஒரு நாளைக்கு 480 ரூபா நீங்கள் வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 480 ரூபானா ஒரு மாதத்துக்கு 14 ரூபா சம்திங் வருது. அப்போது ஒரு வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. அப்போது அந்த பணத்தை எங்கே இருந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, அவர்கள் எங்கேருந்தும் கொடுக்கல, உங்கள் கிட்டேருந்து வாங்க பணத்தை உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு கீழே யாரெல்லாம் வராங்களோ அவங்கள வாங்கி இங்கே கொடுத்தாங்க. இப்படியே என்ன பண்ணுறாங்க, இங்கே வாங்கி அங்கே வாங்கி கொடுத்து அவங்களுடைய பணம் அவங்ககிட்ட நம்மக்கிட்ட வசூல் பண்ண பணம் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, கணிசமான ஒரு தொகையை மட்டும் அவங்க எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரொட்டேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் புதிய நபர்கள் உள்ளே வரும்பொழுது தான் மேலே உள்ளவங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும். ஏற்கனவே உள்ளவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும், கீழே உள்ளவங்களுக்கு என்ன பண்ண முடியும், பணத்தை கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. இதில் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பணம் என்பது வரல அப்படிங்கும்போது மேலே உள்ளவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ மைவித்திரி கேஸ் வந்து ப்ராப்ளம் ஆகாமல் இது அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் அவங்களா ஸ்டாப் பண்ணுற ஒரு கிரேஸ் பீரியடு அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானிங் இருக்கும். அந்த பிளானிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது புதிதாக அந்த குறுகிய காலத்தில், அதாவது ஏற்கனவே போட்டவங்களாம் பணம் எடுத்திருப்பாங்க, அந்த வந்து அவங்க க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கால பீரியடில் நிறையா பேர்த்துக்கு அவங்க பணம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு 3 மாதம் ஆனவங்க, 6 மாதம் ஆனவங்க, அது மாதிரிலாம் பணத்தை வாங்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, மீண்டும் புதிதாக வந்தவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாம் மொத்தமாக உள்ளே வர ஸ்டேஜில் அதிகப்படியான எண்ணிக்கை உள்ளே வரும்போது கொடுத்ததெல்லாம் போக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஓகே இவ்வளோ பணம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பணம் வசூல் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ பணம் நமக்கு உள்ளே இப்போது வந்ததில் பேலன்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே இதை நம்ம கன்வியூ பண்ணுறது கஷ்டம், ஓகே இதோட கடையை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் பணம் பூரா லாக் ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இது வந்து 5000 கோடி ஊழல், 10,000 கோடி ஊழல்பாங்க. அவங்க எவ்வளோ லாபம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு 10,000 கோடி ஊழல் பண்ண இடத்துல அவங்க மேபி ஒரு 2,000 கோடி வரைக்குமான ஒரு லாபத்தை பார்த்துட்டு வாங்கின 10,000 கோடியில் 8,000 கோடிக்கு மக்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு 7,000 கோடியோ இல்லை அதுக்கு சம்திங் ஏதோ ஒரு தொகையை வந்து பார்த்திங்கன்னா 3ல் ஒரு பாகம் இல்லை கிட்டத்தட்ட வந்து 40% அமௌண்ட்டை வந்து அவங்களுக்குள்ள லாபமாகவும் 60% மணி ரொட்டேஷனுக்கான ஒரு தொகையாகவும் அவர்கள் வந்து பிரித்து கொடுத்துட்டு அந்த 40% பணத்தை என்ன பண்ணிடலாம் அவங்க எடுத்துகிட்டு அதோட கடையை கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அப்போ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கொடுத்ததெல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்கிறோம் 10 லட்சம் 10,000 கோடி வந்து ஊழல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது 10,000 கோடி அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னா 10,000 கோடி அவங்க எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா வாங்கின பணத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, கொடுத்து இதில் பணம் வருது, நல்ல பணம் ரெகுலராக வருமானம் நம்ம கொடுக்குறாங்க, ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கும் போது புதியவர்கள் அங்கே வந்து உள்ள பணத்தை போட ஆரம்பிப்பாங்க. அந்த பணத்தை தான் இவங்க எடுக்கும்போது அந்த பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது கொடுத்தது போக எவ்வளோ மிச்சம் இருக்கோ அந்த பணத்தை பூரா அவங்க கையாடல் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்கும். ஸோ இதுதான் இதோடைய MLM அப்படிங்கிறனுடைய இந்த என்ன சொல்கிறது, இது பிஸ்னஸ்ன்னு சொல்லவே முடியாது, இது பிஸ்னஸ் கேட்டகரியில் கொண்டு வரவே முடியாது. ஸோ இது மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து மைவித்திரி கேஸை பொறுத்தது என்னால் என்னாச்சுன்னா, மைவித்திரி அவர்களே கெடுத்துட்டாங்க, அமைதியாக இருந்திருந்தா இவ்வளோ விஷயம் ஆயிருக்காது. எல்லா கூட்டம் கூடி கோயம்புத்தூரில் ஒன்றா சேர்ந்து பெரிய பிரச்சனையாக்கி இவர்களுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுட்டாங்க. இப்போ இன்னும் நமக்கு வந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இப்போ மைவித்திரியோடைய உரிமையாளர் என்ன சொல்கிறாரு, திரு சத்யானந்தம் வந்து
தேர்தல்னால, கேஒய்சி அப்டேட் பண்ணதுனால, இன்னும் சில பல காரணங்கள்னால இப்போ பே அவுட்டை நிறுத்தி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பே அவுட்டை நிறுத்தி வச்சது யார்? மைவி3னுடைய நிறுவனம் தான். இப்போ மைவி3 நிறுவனத்தின் மீது வழக்கு கொடுத்தவங்க என்னன்னு சொல்லி வழக்கு கொடுத்தாங்க? இவங்க போர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு கொடுத்தாங்க. பணம் கொடுக்க வேண்டாம். யாருக்கு பணம் கொடுக்க வேண்டாம்? விட்ராவல் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இவங்க எல்லாருக்கும் விட்ரா கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அந்த விட்ராவை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் கொடுக்குறத அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்களா? யாருக்கும் எந்த உறுப்பினர்களுக்கும் இவர்கள் பணத்தை கொடுக்கக்கூடாது, இவர்கள் விட்ரா போடக்கூடாது, விட்ராவை கொடுப்பதை தடை செய்யுங்கன்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்களா? பணத்தை விட்ராவல் கொடுப்பதை இவர்களாக தான் நிறுத்தினாங்க இல்லையா? இவர்கள் மணி கேம்பிளிங் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கேம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னு தான் வழக்கு கொடுக்கப்பட்டது இவர்கள் மீது இல்லையா? அப்படி தானே வழக்கு கொடுக்கப்பட்டது. அதான் ஒரு 6 வழக்கு அடுத்தடுத்து ரெகுலராக ஏதோ ஒரு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே என்ன? இவர்கள் ஒரு போர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னு தான் கொடுத்துச்சு. அப்படி தானே வழக்கு கொடுத்துச்சு. விட்ராவை யார் ஸ்டாப் பண்ணா? வழக்கு கொடுத்ததுனால ஸ்டாப் ஆச்சா? இல்லை விட்ராவை இவர்களாகவே தேர்தல் காரணம் கேஒய்சி அந்த இசை இந்த இசைன்னு சொல்லி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி பேவோட்டை நிறுத்தினாங்களா? இவர்களாக தானே பேவோட்டை நிறுத்தினாங்க. இன்றைக்கு வரைக்கும் கூட பேவோட்டை இவர்கள் போடுவதற்கு இங்கே வழக்குனால எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா இவர்கள் பேவோட்டு யாருக்கும் கொடுக்கக்கூடாது இனிமேல் என்று வழக்கு எங்கேயுமே பதியப்படலை. தெளிவாக இருக்கு இல்லையா? அது இப்போ பேவோட்டை ஸ்டாப் பண்ணி வச்சது யார்? இவர்கள் தான். என்ன காரணத்தினால பேவோட்டை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க? மைவி3 ஒரு ஃப்ராடு கம்பெனி, மைவி3 ஒரு ஏமாத்து வேலை பண்ண போகுது அப்படிங்கிற செய்தி மக்கள்கிட்ட பரவும் போது மக்கள் புதியதாக மேற்கொண்டு மக்கள் முதலீடு செய்பவர்கள் உள்ள வராதனால இவர்களால் ஏற்கனவே பணம் கொடுத்து கொண்டு இருந்தவர்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. அதை வெளிப்படையாக சொல்லாமல் கேஒய்சிங்கிறாங்க, எலெக்ஷனுங்கிறாங்க, சில காரணங்கிறாங்க. அது என்ன சில காரணம்? சில காரணம் என்ன வேணால் கேஸ் கொடுக்கட்டும். விட்ரா இவருக்கு கொடுக்குறாங்க, இத்தனை 2 லட்சம் பேருக்கு இவர்கள் மாதமானால் இத்தனாயிரம் கோடி விட்ராவலாக கொடுக்குறாங்க, அந்த விட்ராவலை ஸ்டாப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது வழக்கு பதியப்பட்டிருக்கா? எங்கேயுமே கிடையாது. இல்லை அப்புறம் எதுக்காக பேமெண்ட்டை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க? இதை மக்கள் யோசிக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும், மக்கள் இதில் தெளிவாயிடணும். ஸோ இப்போது என்னென்னா எல்லாம் கைமீறி போயிடுச்சு. இப்போது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பண்ண முடிஞ்சது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா, புதிய நபர்கள் தயவு செஞ்சு யாரும் உள்ளே கொண்டு வராதிங்க. அவங்க பணம் மறுபடியும் சிக்கலில் போய் மாட்டிக்கும். ஏற்கனவே பணம் உள்ளே நீங்கள் கொடுத்துட்டீங்க, அந்த பணத்தை எப்படி வாங்க முடியணும், எப்படி வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எப்படி வாங்க முடியும் அப்படின்னு தான் பார்க்கணுமே இல்லாமல் அதில் உள்ள ரிஸ்க் என்ன, இடர்பாடு என்ன அப்படின்னா அவர்களால் பேஅவுட் கொடுக்க முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க. காரணம் என்ன? புதிய வரவு இல்லை. புதிய வரவு இல்லாதப்போ எங்கேருந்து செலவு பண்ண முடியும்? கம்பெனிக்கு வரவு இல்லாதப்போ எங்கேருந்து செலவு பண்ண முடியும்? இது வரைக்கும் வாங்கினதை இவர்களுக்கும் ஒரு சேஃபுக்காக வேணும். இவர்களுக்கும் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இத்தனை பஞ்சாயத்தை பார்த்துக்கிட்டு இத்தனை பேர்த்திட்ட பதில் சொல்லிட்டு இவங்க ஒருவேளை இதுக்கு மேலே நடத்த முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தால் இவங்க ஒரு பெனிஃபிட் பார்க்கணும் இல்லை? அப்போ இவங்க ஒரு பணத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பணத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் விட்ராவுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சடன் பணத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுலேருந்து எடுக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அப்போது புதிதாக பணம் வரட்டும், வரதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு இருக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதான். இப்போ நாம் ஒரு வீடியோ கூட போடுறோன்னா ஏன் எல்லாருக்கும் நீங்கள் மாதமானால் கிட்டத்தட்ட ஒரு க்ரோன் மெம்பருக்கு 14,000 ரூபாய் அவங்க சீலிங் அச்சீவ் பண்ணால், அதாவது அவங்களுக்கு அப்கிரேடுக்கு வரக்கூடிய கமிஷனுக்கு அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு மாதத்துக்கு 24,000 ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க? முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. காவல்துறை சொன்னாங்களா? சொல்லலை. பதியப்பட்ட வழக்கில் சொல்லப்பட்டிருக்கா? சொல்லலை. எங்கேயுமே உங்களுக்கு அதாவது பணத்தை பெற்றுக்கொண்டிருந்தவங்களுக்கு பணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. பணத்தை நிப்பாட்டினது மைவி3னுடைய நிர்வாகம் மட்டும்தான். ஆனால் மைவி3 நிர்வாகம் என்ன சொல்லுது? நான் பொருள் விற்கிறேன், பொருள் விற்கிறது மூலிமா எனக்கு கோடான கோடி பணம் உள்ளே கொட்டுது, அதிலிருந்து கொடுக்குறேன்னு சொல்லுது. அப்போது அவங்க என்ன ரீசன் சொல்லியிருக்கிறாங்க? இப்போ எங்களுக்கு தேர்தல் அது இது ஏதோ காரணம் சொல்லி அதை தள்ளி வச்சுட்டே போகிறாங்கன்னா இது கூட உங்களுக்கு மக்களுக்கு புரியலையா? ஏன் அவங்க கொடுக்கக்கூடாத முடிவு பண்ணிட்டாங்க. கொடுக்கணும் அப்படின்னா பழைய மாதிரி பணம் வரணும். இருக்கிற பணத்தையும் அவங்க ஏதாவது ஒரு பெனிஃபிட் எடுத்துக்காக வச்சுருந்த பணத்தையும் தூக்கி கொடுத்தாங்கன்னா அவங்க வேலை செஞ்சு என்ன பெரிய வச்சணும்? அப்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்படியே ஸ்கிப் பண்ணி போகலாம். அப்படியே கொடுக்க வேண்டியதாக வந்தாலும் இது ஒரு பிரச்சனையே மாறக்கூடாதுன்னு வந்தாலும் ஏதோ ஒரு பகுதியை கொடுக்கலாம். இப்படி OM BM கொடுக்குறாங்க, அது மாதிரி ஒரு பகுதி தொகையை மட்டும் கொடுக்கலாம். அடுத்தது சில்வர் கொடுக்குறேன்பாங்க, அடுத்தது
வந்து கோல்டு மெம்பருக்கு, ஒரு டைமண்ட் மெம்பருக்கு, அப்புறம் ப்ரோ மெம்பருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை ஒரு கொஞ்சமாச்சு கொடுத்தா தான் அமைதியாக இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நிலைமை வரும்போது ஏதோ கொஞ்சம் கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம். இதுதான் நடக்கமே இல்லாமல் மொத்தமாக இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் அவங்க எல்லாரும் கொடுத்து நில் பண்ண முடியாது. அதுவும் அந்த வீடியோவில் எம்டி சொல்கிறாரு, நீங்கள் பணம் பெறுவது வேணால் தாமதமாகலாம், ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு எந்த ஒரு இடர்பாடும் உங்களுக்கு இல்லை, ஆப்பு உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சொல்கிறாரு. ஆனால் கமெண்ட் என்னென்ன அப்படின்னா, ஆப்பு ஒர்க் ஆகலை, ஒரு சைடு விட்ரா கொடுக்க முடியல, விட்ராவுக்கு ஓடிபி வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஆப் எதுக்கு ஒர்க் ஆகுது? நீங்கள் விளம்பரம் பார்த்து ஏர்னிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஒர்க் ஆகுது. எல்லாமே விட்ரா கொடுக்கறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸில் எங்கேயுமே உங்களுக்கு என்ன ஆகலை, ப்ராப்பராக ரன் ஆகலை. கேட்டால் ஆப் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. இத்தனை நாளாக 3 வருஷமாக வராத அப்டேட்டு, இத்தனை அப்டேட் மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணி விட்ராவுக்கு வந்து இடையூறு பண்ணாத ஒரு விஷயம் இப்போ ஏன் இவ்வளோ அப்டேட் வருது? கேப்சா வரலன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போது விட்ரா குழுக்குள்ளே போனால் ஓடிபி வரல அப்படின்னு சொல்லி பிரச்சனை வருது. சரியா ஆப் ரன் ஆகலை அப்படின்னு பிரச்சனை வருது. ஏன் இப்போ இவ்வளோ டெக்னிக்கல் இஷ்யூ வருது? இதெல்லாம் கூட மக்களுக்கு புரியலையா, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. இதெல்லாம் நடிக்கிறதெல்லாம் யாருன்னா மைவித்திரியில் நல்ல கொளுத்த காசை பார்த்தவங்க. மறுபடியும் இன்னும் கிடச்சா சுகமாக சந்தோஷம்தான், யார் வேணாம்பா, வர காசு வர்றது, வர லட்சுமி யாராவது வந்து கொற்ற பணத்தை யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? அவங்க பேராசை பிடித்தவர்கள் தான் இப்போது மைவித்திரிக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொடி பிடிச்சிக்கிட்டு அதுக்கெல்லாம் எல்லா வீடியோவிலும் போய் மைவித்திரிக்கு நாங்கள்லாம் போடுற வீடியோவுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. மக்கள் நீங்கள் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. தயவு செய்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். பணம் போட்டவங்களுக்கு ஒரு பைசா கூட பாக்கி இல்லாமல் எல்லா பணம் விட்ரா வரட்டும். அப்புறம் இது என்ன இப்போ இந்த சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகட்டும். எப்படி நம்ம வந்து ஷேர் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு பாண்டு கொடுக்குறாங்களோ, என்ன ஒரு நம்ம ஷேர் வாங்கியிருக்கோங்கிறதுக்கு உண்டான நமக்கு அத்தாட்சி கொடுக்குறாங்களோ, அது மாதிரி இவங்க ரிட்டர்ன்ஸ்க்கான ஒரு அத்தாட்சியெல்லாம் கேளுங்க. அப்படி கேட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த நிறுவனத்திலேயே பணத்தை போடுறீங்க. வேறு ஏதாவது அந்த பணத்தை வைத்து உருப்படியான விஷயத்தை நீங்கள் நல்ல பயனை கொடுக்கக்கூடிய விஷயத்தை செய்யுங்க. சிறுகை சேர்த்தோ இல்லை கடனை வாங்கியோ அந்த பணத்தை கொண்டு போய் இவங்கக்கிட்ட கொடுத்து அப்புறம் அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதுலையோ அழுது புரளுவதிலையோ எந்த நன்மையும் நமக்கு விளைய போகிறதில்ல மக்களே. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம், பாய்.